Oh, hello. வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் சீசன் 2 பார்ட் 11. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். Start music. 領域展開お前はயார் அது? ஊர்மிளாவா? டேய் சாமிநாதா, உங்க அப்பன் சந்திரமோகன் உன்னை கலெக்டர் ஆக்கிடலான்னு ஆசைப்பட்டு இருக்காரு. நீ போற போக்க பார்த்தா தக்காளி 10ஆம் கிளாஸ் கூட தாண்ட மாட்ட போல இருக்கு. உண்மையிலே பொருட்டோ வந்து இன்னும் கெடினை விட்டு தாண்டடா. ஒப்பனா இருக்கிற வரைக்கும் மிட்சி சைட் அடிக்க கண்டிப்பா சான்ஸே இல்லை. என்னதான் புதுசு புதுசா அனிமே வைஃப்ஸ் எல்லாம் வந்தாலும் பழைய வைஃப்ஸ் எல்லாம் அடிச்சுக்க முடியுமா? நிம்மதியா ஒரு மனுஷனை பாத்ரூம் போக விடுறாங்களா? அப்படி எட்டி பாக்குறத பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு ஆகியோட முழு பேர் வந்து ஆகி உச்சி நினைக்கிறேங்க. எவ்வளவு பெரிய ஃபயர் பாலா இருக்கு. கிருமாடா எக்ஸ் மடராவா? பரவாயில்லையே, நல்லா தான் வாழ்ந்துருக்காங்க, சூப்பரா இருக்கு. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, செம்ம கியூட்டா இருக்கு. ஒரு சின்ன வார்னிங், இந்த வீடியோல கெட்ட வார்த்தை வரும், அதனால பார்த்து பத்திரமா இருங்க. ஹலோ, நான் சோனியா ஓனருங்களா? என்ன சோனியா ஓனருங்களா? நருட்டோ ஷிப்புடன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. மூடிட்டு வைங்கடங்க கணக்கு ஏன்டாங்க கோமா கணக்கு. நருட்டோ ஷிப்புடன் ஏன்னா ஸ்டாப் பண்ணீங்க? சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கண்ணா. மூடிட்டு வைங்க. போன் ராங் நம்பர் லோலைய பண்ணி திடீர்ங்க. ஐபோன்ல புடிச்ச நம்பர் பிடிக்கிறேன் பாரு. சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க பாய். இருங்க பாய், உங்க போய் தம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ நருட்டோ ஷிப்டன் தமிழ் டப் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ற ஒரு சில நருட்டோ ஃபேன்ஸ் எல்லாம் ஒன்று அவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நீங்க சோனியாவை சத்தியமா நம்பாதீங்க. ஏன்னா அவங்க ஒழுங்கா வாய்ஸும் சரியா பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அடிக்கடி பிரேக் எல்லாம் விடுறாங்க. தமிழ் டப் வந்து நருட்டோ ஷிப்டன் மொத்தம் முடிக்கிறதுக்கு அடுத்த வருஷம் தான் கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் தான் ஆகும். அதனால நருட்டோ இங்கிலீஷ் டப்லயே பாருங்க. அப்பதான் நீங்க பொருட்டோ பார்க்க முடியும். அதுக்கு பொருட்டோ டூப்ளூ ஓட்டைஸ் எல்லாம் பார்க்க முடியும். தமிழ் டப்புக்காகவே வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப கஷ்டம் தான். Oh man, it was just a dream. What was the dream, Pookie? கனவுல தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும், நிஜத்துல நடக்காது. ஹினாட்டா சாக்குரா சொன்னா கூட ஓகே. ககாஷி ஏன் தேவையில்லாம சொன்னாரு? எனக்கு இப்போ கல்யாண வயசுதான் வந்துடுச்சிடி. நீலாம் அப்படி படக்கூடாது பேபி. எப்படிமா பண்ணா? எனக்கு இப்போ கல்யாண வயசு தாண்டி நாளாச்சிடி. காசிக்கு போகவா, சாமியாராகவா, சர்ச்சு ஃபாதர் ஆகவா? ஏன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணீங்கன்னா ஹனிமூன்லாம் போவோன்னு பாட மாட்டீங்களா? ஏன் வயிற்று பிடிச்சி சுத்துறீங்க? உங்க வயிற்று தான் எனக்கு பொண்ணை கிடைக்க மாட்டேங்குது. ஒத்துக்க மனசு இல்லைனாலும் ஆனா அதான் நெசம். ஜெயா சென்சே, நீங்க நருட்டோ சொன்ன மாதிரிதான் பாடி ஆகணும், வேற வழி இல்ல. ஆமா, இதுல கொஞ்சம் சுக்குனா கியூட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு எப்படிப்பா? கமெண்ட் பண்ணுங்க. காட்டுல இருக்கிற காணாங்குருவிக்கு கழுத்துல வெள்ள, உங்க காலுக்கு வயிற்றுல புள்ள, மாமனுக்கு ரோசா பூ மாலை, ஆடி ஆவணி மாசத்துல நாடு வண்டா கோலி, உங்க காலுக்கு கட்டு வண்டா தாலே, மாமே வந்தா எல்லாரும் காலே. இவங்களுக்காகவே இந்த பாட்டை ரெடி பண்ண மாதிரிலப்பா இருக்கு. அட பாவீங்களா, எப்படி இந்த யுனெஸ்கோவை இப்படி கியூட்டான யுனெஸ்கோவை மாட்டீங்களா? டே
சப்போஸ் நீங்க வந்து ஏதோ ஆபத்துல இருக்கிறீங்க, அவங்க கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேக்குறீங்க அப்படின்னா, இருக்கிற நிறைய பேர் எதுக்காக உனக்கு ஆபத்து வந்துச்சு, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. அதுல சில பேர் கூட நீங்க ஆல்ரெடி பழகிருந்தீங்கன்னா அவங்க வந்து நீங்க கேட்காமலே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தவங்க தான், நீங்க எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்தாலுமே சரி, ஏன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே உங்களை கொல்றதுக்கு வந்து துரத்தின்னு வந்தாலுமே சரி, அவனுக்கு மட்டும் நீங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு வச்சீங்களேன், சாப்பாடுனா நீங்க பெரிய விருந்து கூட தேவையில்ல, ஒரு கைப்பிடி சாதம் இருக்குது பாத்தீங்கன்னா, ஒரு வாய் சாப்பிடுவோம் நம்ம மல்லி, அதை வந்து நீங்க அவனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் உங்களுக்காக வந்து அவன் எதிர்த்து நிற்பான். அப்பேற்பட்ட மாபெரும் கேரக்டர் தான் நம்ம மங்கி டி. லூஃபி. இவங்க சொல்றதும் உண்மைதான். லூஃபிக்கு வந்து சோறு கொடுத்தா போதும், அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வான். நருட்டோ சீரிஸ்ல என்னதான் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு விதமான தமிழ் சாங் நம்ம வச்சாலும், இட்டாச்சி உச்சியாக்கு இந்த நீ சிங்கம் சாங் தாங்க சத்தியமா ரொம்ப செட் ஆகுது. ஏன்னா இப்பெல்லாம் இந்த சாங் கேட்கும் போது அப்படியே இட்டாச்சி ஞாபகம் தாங்க வருது. ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கு இட்டாச்சிக்கு. எப்படி இருக்கிற? என்ன சாரி சரி மயிறு யாரை இடிச்சிட்டு போற தெரியுமா நீ? இந்த ஏரியாவில நான் பெரிய ரவுடி, இதெல்லாம் அந்த ஏரியாவில இருப்பான், அவன்கிட்ட போய் நீ சொல்லு. சொல்லாத. ஓஹோ, இந்த சேகர் பைய அடிச்சுட்டேன்னு உன்னை ஏன் விட்டுருக்கான்? அதானா கிணறு இங்க என்னன்னா கிழிச்சு எஞ்சிரோண்டா கிழிய கிழிச்சாரி உங்க சித்தரை கிழிக்க முடியாதியா? என்ன நடிச்சிட்டு நீ? அட பாவீங்களா, பெயின் ஃபைட்ல வந்து ஒவ்வொரு டயலாக்கும் அவ்வளவு மாசா இருக்கும்டா. நீங்க என்ன டயலாக் எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? எங்க அமிதாப் மாமா என்ன பண்றதுப்பா, நம்ம கேங் அப்படி இருக்கு, அதனால நாமளும் அப்படி இருக்கோம். கோஜால உள்ள அப்படின்னா நடக்குது, சண்டை நடக்குதா இல்ல? சரி விடுங்க, எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு. லெஜெண்ட்ஸ் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட். ஆமா, ஏன் ஆளோட நீ என்ன பண்ணிட்டு சாகுறா? அவனை ஏதாச்சும் சொன்ன உனக்கு சங்கு தாண்டி. இந்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனா என்ன, நம்ம தலையெழுத்துல அதெல்லாம் எழுதலப்பா. அதனால நம்மளுக்கு இல்ல நம்மளுக்கு இல்ல, உங்களுக்கு கிடைச்சா கிடைக்கும், எனக்கு கிடைக்க சான்ஸ் இல்ல கண்டிப்பா. ஒருத்தன் காதலிக்க பழகிட்டானா அதுல வர வழிகளையும் தாங்க பழகணும். இத சொல்றதும் உண்மைதாங்க. ஆனா ஆமா, கொஞ்சம் வலிக்கும் தான். அது ஒன் சைட் லவ்வுக்கு தான் ரொம்ப வலிக்கும்பா. நல்லவே நானும் ரொம்ப டீப்பா போல, அதெல்லாம் எனக்கு அவ்வளோலாம் வலியிலும் சுத்தமா கேர் பண்ணவே இல்லை. அதெல்லாம் உங்களே யாராவது அந்த ஒன் சைடு லவ் பிரேக் இல்லைன்னா லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒப்பாரி வைப்போம். ஆமா, ஸ்கூல்ல காரி துப்பிச்சு இந்த புக்க நான் தான் படிச்சிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம உன் பேக்ல வச்சிட்டேன். I'm so sorry. அடி பாவியா திவ்யா, என்ன மன்னிச்சிரு திவ்யா. உன் மேல இருக்க கோவத்துல நீ டெய்லி குடிக்கிற காஃபில நான் செத்து போயிடுவேன். I'm sorry. எனக்கு சின்ன வயசுல இருந்தே சப்ர பழக்கம் இருக்கு. இப்போ நைட்டானா என் விரல சாப்பிட்டு தான் தூங்குவேன். ஏன் எல்லாம் சீ சொல்றாங்க? திவ்யா, நீ குடி போதையில நீ நினைச்சு உன் ஃப்ரெண்ட கிஸ் அடிச்சிட்டியா? சாரி இருட்ல நீ நினைச்சு நான் உன் ஃப்ரெண்ட கிஸ் பண்ணேன். சாரி திவ்யா. ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் நினைக்கிற மாதிரி அன்னைக்கு என்ன கிஸ்ஸே அடிக்கல. அவர் போதையில நீங்க இருட்டல நீங்க தான் மாறி உங்களே நீங்க கிஸ் அடிச்சிட்டீங்க. ஆமா கிஸ் அடிச்சது உண்மைதான். செம சிங்குங்க. இல்ல செம சிங்குன்னு சொல்ல முடியாது, ஆனா கொஞ்சம் ஏத்தமா தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்ன நான் தான் ஒன்ன லவ் பண்ணல.
ஒத்துக்கிறேன்டி, என் லவ் ஃபெயிலியர் தாண்டி. லவ் ஃபெயிலியர் ஆன எல்லா ஆம்பளையும் என்ன சொல்லுவான், இந்த லவ்வே இப்படிதான், இந்த பொண்ணுங்களே இப்படிதான் அப்படின்னு குறை சொல்லுவான். ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் லவ் பண்ணதுல தப்பு பண்ணல, யார லவ் பண்றேங்கிறதுல தான் தப்பு பண்ணிட்டேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும், ஆனா நான் ஒன்ன லவ் பண்ணிட்டேன். என் லவ் ஃபெயிலியர் அடிச்சுக்கிறதுக்காக சோகப்பட்டு பட்டு தண்ணி அடிச்சு தாடி வந்து ரோட்ல சூப்பர் சிங்காண்டி. நான் பாக்குறேன், லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிக்கோ வரட்டா. இப்படியே எல்லா பசங்களும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவனும் லவ் ஃபெயிலியர் டிப்ரெஷன்லாம் ஆக மாட்டான். அதனால எல்லாரும் இந்த மாதிரி இருக்க ட்ரை பண்ணுங்கப்பா. எரன் பிளஸ் லூஃபியா நல்லா இருக்கேயா. இந்த பூனை எந்த டெட்டும் கையில சாக போதோ தெரியல, பாவுப்பா. லூஃபியோட நாவிகேட்டரா நாமிக்க பதிலா ஜோரோவா இருந்தா. யூனிவர்ஸா ஒன் பீஸ் தேடி டிராவல் பண்ண வேண்டியதுதான். அப்பனா மொத்த பிரபஞ்சத்திலே அவர்தான் பலசாலின்னு சொல்ல வரீங்களா? கிராண்ட் சேனல் ஒன்னும் ஃபைட்டர் கிடையாது கோகு, ஆனா சந்தேகம் இல்லாம அவர்தான் எல்லாத்துக்கும் மேல. அப்படின்னா அவருக்கு முன்னாடி நீ ஒரு தூசி. ஆமா, உருவம் பார்க்க தான் குழந்தை, ஆனா ஐயோ ஓவர் பவர்ஃபுல். ஐயோ என்ன அது, ஹினாட்டா எதுக்கு இங்க இருக்கா? இசுமி தானே இங்க இருக்கணும். அட பாவீங்களாடே இட்டாச்சி ஃபேன்ஸ், நீங்க இந்த அளவுக்கு இறங்கி நான் எதிர்பார்க்கவே இல்லடா. நருட்டோட ஆளை போயிட்டு இட்டாச்சியோட ஆளா வச்சிருக்கீங்கடா. இனி யார் என் கையை பிடிப்பா? அதனால நீயே பிடிச்சுக்கோ. அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? நான் ஆல்ரெடி என் மனசை பறி கொடுத்துட்டேன். என்கிட்ட தானே. ஐயோ நினப்புதான், ஒரு இங்கிலீஷ் புறா கிட்ட. இங்கிலீஷ் புறாவா? யார் சார் அந்த புறா? ஹலோ, ஜீன்ஸ் போட்டு வச்சுக்கிறதா கோணனா கிழிஞ்சது போ. எஹிகோ ஸ்டார்ட் 5th கிரேட் இன் ஜாவார். அடே வாடி சக்லாத்தி மாமா சக்லாத்தி, நைட்ல நூறு விடலான்னு பாக்குறியாடி? ஜம்ப் பண்ணி வந்து ஒரே மிதி, அப்புறம் லாரில அடிபட்ட நாய் மாதிரி நஞ்சு அலஞ்சி சொல்லிட்டாமா. இதுக்கப்புறம் கரீன சாஸ்கியா பக்கத்துல வருவா? வரவே மாட்டா. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லப்பா, கமு எல்லாம் உருவாக்குறாங்க, ஆனா நல்லா இருக்குல்ல. கூட ஒத்தாசிக்கு அல்லடா, நீ கொஞ்சம் வந்துட்டு போறியா? வரியா 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 வா. அதெல்லாம் ஒரு காலங்க. ஃப்ரெண்டை ஃப்ரீ ஃபயர் விளையாடுற கூப்பிடுறது, ஃபோன் அடிச்சு கூப்பிடுறது, அதுக்கப்புறம் எல்லாம் அடிச்சுட்டு ஸ்குவாட் மேட்ச் போயிட்டு ரேங்க் புஷ் பண்றது. பா, ஒரு சின்ன வார்னிங் பா, இந்த வீடியோல கெட்ட வார்த்தை வரும், அதனால பார்த்து பத்திரமா இருங்க. நமி கிட்ட ஒரு மாதிரி, ஜோரோ கிட்ட ஒரு மாதிரி, இததான் வேற வேற மாதிரிம்பாங்களோ. எனக்கு இதெல்லாம் தான்ப்பா சொல்ல போனா சாஞ்சி எனக்கு ஒன் பீஸ் ரொம்ப பிடிக்குமே. நம்ம ஒக்கரன் ரொம்ப ரொம்ப பாவம்பா, எந்த விஷயத்துல போயிட்டு பாடுபடுறான் பாருங்களேன். ககாஷி ஃபேன்ஸ் அசம்பிள். ஒரு வீரனோட கதையை கேளுங்க. சூத்திரதாரியின் சோதனை எரித்து, அகங்காரனின் நெஞ்சை கிழித்து, மாயாசுரனை நிர்மூலமாக்கும் துறையாய் வந்து வென்றவரின் பரவசத்தை சுமந்து வந்தார் ஒரு மகாதா. எரியும் தீயினில் பொழியும் மழை போல் வீட்டினில் காலனை வென்றவர். ஆணவத்திற்கு எதிராய் கிளர்ச்சி ரூபத்தில் லங்கேஸ்வரனுக்கு எதிராய் வெள்ளேந்தி நின்றார். வீரனொருவனின் கதை, தீனை வென்ற வீரனொருவனின் கதை. வேட்டைக்காரரை வேட்டையாட ரணவேட்டையனாய் வந்தார். இப்ப நம்ம நருட்டோ ஃபேன்ஸ் அசம்பிள் அவங்க பாப்போம். ஓகே, காஸ்ட்லி நல்லா இருக்கு, அதை தவிர வேற சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லப்பா.
இது டபுள் மீனிங்ல எடுத்துக்கவா இல்ல சாதாரண மீனிங்ல எடுத்துக்கவா? இது டபுள் மீனிங்ல எடுத்துக்கிற மாதிரியும் இருக்கு, சாதாரண மீனிங்லயும் எடுத்துக்கிற மாதிரியும் இருக்கு. குஷினாவை காட்டுறதுக்கு முன்னாடியே டபுள் மீனிங் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா குஷினாவை காட்டினதுக்கு அப்புறம், ஏன்னா குஷினாவை எப்பவுமே டபுள் மீனிங்ல எடுக்க மாட்டாங்கல்ல, அதனால கொஞ்சம் யோசிக்க வருது. டபுள் மீனிங்ல எடுத்துக்கிறவங்க டபுள் மீனிங்ல எடுத்துக்கோங்க, நார்மலா எடுத்துக்கிறவங்க நார்மலாவே எடுத்துக்கோங்கப்பா. வலினா என்னன்னு தெரியுமா? தெரியாது ப்ரோ. வலிய உணருங்க. ஐயோ, இந்த வலி கொடூரமா இருக்குமேப்பா. ஏன் என் ஃபேஸ பார்த்தே பேச மாட்டேங்கிற? அதுவா, அழகான பொண்ணுங்களை பார்த்தாலே பிரச்சனை தான். தூக்கம் வராது, ஆனால் நிறைய கனவு வரும். கஷ்டப்பட்டு மொபைல் நம்பரை கண்டுபிடிச்சு மொக்க எஸ்எம்எஸ் அனுப்பணும், நிறைய போய் சொல்லணும், கவிதை எழுதணும், கிஃப்ட்ஸ் வாங்கணும். ஐயோ, லைஃபே போறேன்ருங்க. அதான் அழகான பொண்ணுங்களை செகண்ட் டைம் திரும்பி பார்க்கறது இல்லை. ஆனா உங்களை எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாங்க. அழகான பொண்ணுங்களை பார்த்தா தானே இந்த பிரச்சனை எல்லாம். பாய். நானும் காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணுகிட்ட இந்த டயலாக விட்டாங்க. அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு என்னத்த ரிப்ளை கொடுத்துச்சு, மூடிட்டு போடான்னு சொல்லிடுச்சு. அப்ப எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி, ஓகே கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்கப்பா. ஒருவேளை நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்து ஆல்ல போட்டுக்கலாம், தயவு செஞ்சு ஆல்ல போட்டுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாடி அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனல்லாம் இருக்கு, அங்கேயும் போயிட்டு மறக்காம உங்க சப்போர்ட்ஸ் கொடுங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே, பை பாய்.